காட்பாடி ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் திருவோண சிரவண தீபம் ஏற்றி வழிபாடு. வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு 21ஆம் தேதி சிரவண தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடந்தது. அர்த்த மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜை நடந்தது. சிரவண தீபத்தை ஏற்றி பின்பக்கமாக இடமிருந்து வலமாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாலட்சுமி விக்கிரகத்தை 3 முறை வலம் வந்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு கேசரி, பஞ்சாமிர்தம், சுண்டல், சாம்பார் சாதம் ஆகிய பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. குங்குமம், சந்தனம், மஞ்சள், செந்தூரம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சர்வ துளசி அலங்காரத்தில் பச்சை பட்டு உடுத்தியது போன்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ கண்ணன் பட்டாச்சியார் வெகு விமர்சையாக செய்திருந்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி என்ற சித்தூர் பஸ் ஸ்டாண்டிலே இந்த பக்த ஆஞ்சநேயர் ஆலயமான நிர்மாணிக்கப்பட்டது. இயல்பாகவே ஆஞ்சநேயர் தனது வாளை தலைக்கு மேலாவோ பக்கவாட்டிலோ வைத்திருப்பது வழக்கம். நமது திருத்தலத்தில் மட்டுமே திருவடிக்கடை வாளோடு சேவை சாதித்திருந்தார். ராமாயண காவியத்திலே 3 இடங்களில் இருந்து காட்சியளிக்கின்றார் ஆஞ்சநேயர். முதலாவதாக வரதன் அக்னிபிரவேசம் செய்ய முற்போது ராமர் வருகிறார் என்று அறிவிப்பதும், சோகத்தில் சீதாபுரம் ராமனுடைய பிரபாவத்தை கூறும்போதும், ராவணத்திலே வந்து கல்லே சீதை என்று கூறும்போதும், 3ஆவதாக மகன் அக்னிவேசம் செய்ய முற்படும் போது ராமர் வருகிறார் என்று அறிவிப்பது இந்த திருக்கோலத்தோடு காட்சி தருகின்றார். மேலே இருந்து ராமச்சந்திர பகவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றதுனாலே பக்த ஆஞ்சநேயர் நாமம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை யதாசவரத்து வந்து ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணார். புத்திர்பலம், கிஷோதைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாடியம், வாட்படத் பஞ்ச அனுமத் மதனார்கள் அருள்பாலிக்கின்றார். இவருக்கு உகந்த கிழமையானது வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிடித்த அன்னமானது தயிர் சாதம், செந்தூரம், வடைமாலை, வெற்றிலை மாலை, ஸ்ரீராமஜெய மாலை. ஜெய் ஸ்ரீராம்.